தேசத்து வேத பாடத்துக்கூட ஊழியர் சுசேசர் எட்வின் வாணர் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையிலும் கர்த்தர் தாமே அவர் கூட அடுத்து வரப்போகிற வேத பாடத்துக்காக நன்றி செலுத்தி கொண்டு இந்த வேளையிலும் அவரை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். இந்த வேளையிலும் வாழ்த்துதலை கூறுவோம், வரவேற்போம். பிரைசலோடையா புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ். ஆமென். நன்றி ஐயா, நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென். நன்றி ஐயா. ஆமென், ஆமென். இந்த வேளை ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை சோதரிக்கிறோம் ஐயா. மீண்டுமா ஒரு புதிய நாளில் ஒரு புதிய வாரத்தில் இந்த நாட்களிலே ஆண்டவரே நீர் கொண்டு வந்து எங்களை நிறுத்தி இருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு சோதனம் ஐயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதென்று சொல்லுகிற மனதுருக்கமுள்ள தேவரீர் இந்த நாட்களே நடத்திவார் அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. தகப்பனே, இந்த நாளும் அடியேனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த வேளையிலும் சங்கமனை தளத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலும் நாங்கள் பார்க்க போகிற காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஜெப வாழ்க்கையை குறித்து இந்த நாட்களிலே வேதத்திலிருந்து சில காரியங்களை இந்த நாட்களிலே நாங்கள் பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அந்த ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால் ஒரு வித்தியாசமான கோணத்திலே இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய பாருங்கள், அநேகமா இன்றைக்கு ஊழியர்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி சொன்னால், ஒரு ஊழியத்துக்கு போகிற வழியிலே முதல் ஜெபம் பண்ணுவார்கள். ஆனால் அந்த ஊழியம் முடிந்த பிறகு போய் இந்த கடைசியாக இந்த நாட்களை வந்து அங்கே என்ன செய்வார்கள் சொன்னால், போய் இந்த நாட்களே ஒரு சின்ன ஒரு ஜெபத்தை ஏறடித்து விட்டு இந்த நாட்களை டயர்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த நாட்களே போய்விடுவார்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் இங்கே பாருங்கள், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே வேதத்திலிருந்து நான் வாசிக்கின்றேன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலேயே 15வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே பாருங்கள், 15, 16வது வசனத்தை வாசிக்கின்றேன் பாருங்கள். எப்படி என்று சொல்லி சொன்னால், ஆதலால் அவர்கள் வந்து தம்முடைய ராஜாவாகும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருக்க என்று இயேசு அறிந்து மறுபடியும் விட்டு விலகி தனிய மலையிலே ஏறினார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். சாயங்காலமான போது அவர்களுடைய சீசர்கள் கடற்கரையிலே இந்த நாட்களே இருந்தார்கள் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 23வது வசனத்திலே இந்த நாட்களே 14, 23 வாசிக்கிறவளை தொடர்ந்து வாசிக்கிறவளிலே இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். கர்த்தர் இந்த நாட்களிலே சோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் பிட்ட இடத்திற்கு சமீபமாக திபேரியாவிலே இருந்து வேறு படகிலே வந்தார்னு சொல்லி இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள், முதலாவதாக இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு தனி ஜெபத்தை ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே அந்த ஜெபத்தினுடைய வல்லமை தான் இந்த நாட்களிலே அவரை இந்த நாட்களை நடத்தி வந்தது. ஏனென்றால் அருமையான அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வேளையில் சொல்லலாம், இந்த நாட்களை அவர் தேவனுடைய குமாரன் இல்லை என்று நான் சொல்லவில்லை, தேவனுடைய குமாரன். அதனாலே இந்த நாட்களே அவருக்கு எல்லா காரியங்களும் இருந்தாலும், ஆனால் தேவனுடைய ஒரே புறான குமாரனா இருந்தாலும், ஆனால் அவர் பூமியிலே வாழ்ந்த காலத்திலே மனுஷனாகத்தான் இந்த நாட்களே வாழ்ந்தார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். அப்படியானால் அவருக்கு மாமிசத்தினுடைய கிரியைகள் இந்த நாட்களே இருந்திருக்க வேண்டும். அந்த சரீரத்திலே அருமையான அன்பு பிள்ளைகளே, ஒரு மனுஷனுக்கு இந்த நாட்களில் அந்த சரீரம் இருக்கிற வேளையிலே மாமிசத்தின் கிரியைகள் இந்த நாட்களிலே அங்கே மேற்கொண்டு கொண்டே இருக்கும். நீங்கள் வேதத்திலே பாருங்கள், ரோமர்கள் நிருபத்திலே 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே அங்கே ஆவியும் மாமிசமும் அனுதினம் இந்த நாட்களை என்ன செய்யுமாம், போராடி கொண்டே இந்த நாட்களே இருக்கும். மாமிசம் சொல்லுவாம், இல்ல நீ அதை செய்ய என்று சொல்லி, ஆனால் ஆவி சொல்லுவாம், இல்ல நீ அப்படி செய்யாத இப்படி செய்யணும். அப்ப ஒரே போராட்டமா தான் இந்த நாட்களே இருக்கும். அதைத்தான் மாமிசத்தின் கிரியைகள் வேதமே சொல்லுகிறது. மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமானவைகள் என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆவியின் கிரியைகளோ அன்பு, சந்தோஷம், சமாதானம் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே தினமும் இந்த நாட்களிலே மாம்சத்தோடு அவருக்கு ஒரு போராட்டம் இந்த நாட்களில் இருந்ததுதான். எப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அவர் அற்புதத்தை செய்தால் அங்க நிப்பாங்க, வரிசை சாட்சி நிப்பாங்க. இந்த நாட்களை செய்கிற புள்ளையப்பா என்னென்ன நாட்களை செய்கிற அற்புதம் எந்த ரீதியில இருக்குது, எங்கே எழுதி வைத்திருக்கெல்லாம் கேட்பாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அவங்க வந்து கேட்கிறாங்க, யாருடைய நாமத்தினாலே செய்கிறீர் அற்புதத்தை? உமக்கு இந்த அற்புதத்தை செய்கிற அதிகாரம் யார் கொடுத்தது? நீர் எலியாவா?
அல்லது இந்த நாட்களை பார்க்கிறவர்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக ஒவ்வொரு கேள்வியை இந்த நாட்களிலே கேட்டுக்கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இந்த வேளையில கூட ஆண்டவர் ஒரு முறை இந்த நாட்களை சொல்லுகிறார், அப்படியானால் இந்த நாட்களிலே நான் யாருடைய நாமத்திலே இந்த நாட்களை நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கணும். ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் மாமிச ரீதியிலே போகிற வேளையிலே அந்த மாமிசத்துக்குரிய காரியத்திலே ஆண்டவரும் மாமிசத்தின் காரியத்தினாலே தான் அந்த காரியத்தை அங்கே மேற்கொள்ளக்கூடியதாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அவர் வேதம் சொல்லுகிற அந்த 23வது வசனத்தில் அவர் தனித்து என்ன செய்கிறாராம்? இந்த நாட்களை பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால், மறுநாளிலே அங்கே கடலில் அக்கறையிலே நின்ற ஜனங்கள் அவருடைய சீசர்கள் ஏறின அந்த ஒரே படகு தவிர அங்கே வேறொரு படகும் அங்கே இருந்ததில்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இயேசு தம்முடைய சீசர்களோடு இந்த நாட்களிலே கூட படகிலே ஏறாமல், அவருடைய பாருங்கள், இந்த நாட்களில் சீசருடன் கூட படகிலே ஏறாமல் அவருடைய சீசர்கள் மாத்திரம் போனார்கள் என்று அறிந்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதுக்கு பின்பாக கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்திற்கு சமீபமாக திபேரியாவிலே இருந்து வேறு படகிலே வந்தார். அப்பொழுது இயேசு அவருடைய சீசர்கள் அவருடைய சீசரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படகிலே ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வந்தார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே அவர் தனித்து இந்த நாட்களை 15வது வசனம் சொல்லுறது, தனித்து இந்த நாட்களை அவர் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. பாருங்கள் எப்படி என்று சொன்னால், ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக பிடித்து கொண்டு போக அங்கே மனதா இருந்த வேளையிலே இயேசு அதை கறந்து விலகி தனியே மலையிலே ஏறினார். அப்ப ஒவ்வொரு முறையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மலையிலே ஏறுகிற வேளையிலே எதற்காக ஏறுகிறான்னு சொன்னால், அங்கே பிதாவோடு பேசும்படியாகத்தான் இந்த நாட்களிலே ஏறுகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்கள், அப்ப இது அங்கே எப்படின்னு சொல்லி பார்க்கிற வேளையில இது புதிய ஏற்பாட்டுக்குரிய காரியம் அல்ல, பழைய ஏற்பாட்டுக்குரிய காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் சமாரியா ஸ்திரீ இருக்கிற அந்த 4வது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே எங்களுடைய முற்பிதாக்கள் மலைகளிலும் அங்கும் இங்குமாய் தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. ஆனாலும் அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் எப்படி என்றால், அப்படி அல்ல மகளே, எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கிறது. இப்ப பாருங்கள், ஆனால் இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏன் மலைக்கு ஏறினார் என்று சொல்லி சொன்னால் அருமையான அன்பு பிள்ளைகளே, ரொம்ப இந்த வார்த்தையை சற்று இந்த நாட்களை கவனியுங்கள். என்னவென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நிலைப்பாட்டிலே இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அவர் இந்த நாட்களிலே அவர்களுடைய அந்த பழைய ஏற்பாட்டுக்குரிய காரியத்தின்படிதான் ஒரு சில காரியங்களை இந்த நாட்களில் செய்து கொண்டு வருகிறார் என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. மலையிலே ஒரு அமைதியான இடத்திலே ஏறி காரியங்களை செய்கிறார். அவர் மலைக்கு இந்த நாட்களை கொண்டு போகப்படுகிறார். பாருங்கள், இந்த நாட்களை வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார் சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த உடனே அங்கே ஆவியானவரால் வனாந்தரத்துக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு போகிறார் சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஏன் அருமையான அன்பு பிள்ளைகளை வனாந்தரத்துக்குள்ளே கொண்டு போக வேண்டும் என்றால், அங்கேதான் ஜனங்களுடைய சந்தடியோ ஜனங்களுடைய காரியங்களோ இந்த நாட்களே இருக்கு. பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தார். ஆனா அந்த ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பின்புதான் இந்த நாட்களை பாருங்கள் வனாந்தரத்துக்கு போயிட்டு வந்தா அந்த அற்புதங்களை அதிசயங்களை இந்த நாட்களை தெளிவாக செய்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அதற்கு முன்பாக அந்த நாட்களை பார்க்கிற வழியில் சாதாரணமாக சிறிய சிறிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். ஏனென்றால் ஜனங்களுடைய காரியங்கள், ஜனங்களுடைய நெருக்கங்கள் அவருடைய ஊழியத்துக்கு இந்த நாட்களை தடையா இருந்தது மட்டுமல்ல, ஜெபத்துக்கும் தடையா இருந்ததுன்னு சொல்லி பார்க்கும். அதனாலேதான் பாருங்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் என்ன செய்வார்களாம், ஒரு வனாந்தரத்தை தேடி ஓடுவார்கள், அல்லது இந்த நாட்களிலே மலைகளை தேடி நாடி ஓடி இந்த நாட்களில் ஜெபம் பண்ணுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். எப்படியாக சஞ்சரித்தார்னு சொன்னால், ஏனோக்கு அங்க வீட்டை இருந்து சஞ்சரிக்கவில்லை. நீங்க ரொம்ப கவனமா பார்க்க வேண்டும். ஏனோக்கு தேவனை சஞ்சரிக்கிறதுன்னு சொன்னால், தேவனோடு இந்த நாட்களில் இடப்படுகிறதற்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். இன்றைக்கு நாங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் அன்பு பிள்ளைகளே. நாங்கள் இன்றைக்கு பாருங்கள், அநேகருடைய வீடுகளில் இருக்கிற ஜெப அறைன்னு சொல்லப்படுகிறது. அந்த ஜெப அறைக்குள்ள எவரும் போக முடியாது. அது நீங்கள் எந்த பெரிய உறவினர்களா இருந்தாலும், நல்ல ஃப்ரெண்டா இருந்தாலும் ஜெப அறைக்குள்ள லேசில இந்த நாட்களை விட மாட்டார்கள். ஏன் சொல்லுங்க பாப்போம். அந்த ஜெப அறை யாருக்குரியது? அந்த அவரவர் போய் இந்த நாட்கள் அவருடைய மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, குடும்ப தலைவரா இருந்தாலும் சரி, தனியோ போய் இந்த நாட்களை என்ன செய்வார்கள், அந்த இடத்திலே போயிருந்து ஜெபம் பண்ணுவார்கள். சிறிய அறையை இந்த நாட்களை அடைத்து வைத்திருப்பார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதுக்குள்ளே எப்பொழுதும் இந்த நாட்களில் என்ன இருக்கும் என்றால், தேவனுடைய பிரசன்னம் இந்த நாட்களில் இருக்கும், அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற மாதிரி. அப்ப அப்படியாக அந்த அறைக்குள்ளே போகிற வேளையிலே ஒரு வல்லமையோடு
பாருங்கள், ஒரு பிரச்சனையோடு நாங்கள் இருக்கிற வேளையிலே, அந்த அறைக்குள்ளே போகிற வேளையிலே அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஒரு தேவனுடைய அபிஷேகத்தோடு இந்த நாட்களை நாங்கள் திரும்பி வருகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய காலகட்டத்திலே பார்க்கிற வேளையிலே அப்படியாக கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்பாக அப்படியாக அந்த ஜெப அறைகளை கட்டி வைத்தது நாட்களே, அது ஒரு தனி இடமாக இருக்கிறது. அதே விதமாகத்தான் பாருங்கள், இன்றைக்கு நான் கடந்த முறை ஒரு காரியத்தை பார்த்தேன். சைனா தேசத்திலே பார்க்கிற வேளையிலே, கொரியா தேசத்திலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், பால் ஜொங்குச்சோவுடைய இடத்திலே பாருங்கள், அங்கே மலைகள் இருக்கிறது. அந்த மலைகளிலே ஒரு சின்னொரு கூடாரம் மாதிரி கட்டியிருப்பார்கள், கல்லினாலே கட்டியிருப்பார்கள். ஆனா அந்த கூடாரத்துக்குள்ளே போனா நீங்கள் போய் அங்க போய் படுத்து நித்திர கொள்ள முடியாது. இருக்கத்தான் முடியுமே ஒழிய, ஆனா நித்திர கொள்ள முடியாது. அவ்வளவுக்கு ஒரு சிறிய இடம். ஏன்னு சொன்னால் அந்த இடத்துக்குள்ளே போய் ஜெபம் பண்ணுவார்கள். எத்தனை நாள்? 40 நாள், 50 நாள், 60 நாள் என்று சொல்லி இந்த நாட்களை போய் அங்கே அதுக்குள்ள இருந்தே ஜெபம் பண்ணுவார்கள். அப்படியாக ஜெபம் பண்ணி போட்டு தான் அந்த நாட்களை என்ன செய்வார்கள்? அங்கே வெளிக்கிட்டு தேவனுடைய அபிஷேகத்தோட வருவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், ஒரு முறை ஒரு இடத்திலே போய் ஒரு ஊழியர் இருந்த நாட்களே போய் அந்த சபையிலே கேட்டார்களாம், 30 நாட்கள் ஜெபம் பண்ணினார்கள், கையை உயர்த்துங்கள் என்று சொல்லி கேட்ட வேளையிலே, அப்ப அவர்கள் அந்த இடத்திலே ஒருவரும் கை உயர்த்தவில்லை. அப்ப அவர் அந்த இடத்துல பார்த்தார், அந்த நாட்கள்ல, என்னையா இந்த இடத்துல வந்து என்ன இவங்களெல்லாம் இதான ஆக்களா இருக்கிறாங்களே, 30 நாள் கூட ஒரு மாசம் ஜெபம் பண்ணாமல் ஜெபம் பண்ற ஆக்களே இல்லையே என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்கு பின்பாக அந்த நாட்களை அவர் பார்த்தார். அந்த நாட்களே சரி, ஒரு 10 நாட்கள் 15 நாட்கள் அதுக்கும் கை வைத்தவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு பின்பாக அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஒரு ஊழியர் சொன்னார், அந்த நாட்களிலே இதுகளெல்லாம் சாதாரணம், நீங்கள் இன்னும் மேலே போய் கேளுங்கன்னு சொல்லுகிற வேளையிலே 50 நாட்கள் 100 நாட்கள் என்று சொல்லுகிற வேளையிலே ஒரு சிலர் கையை வைத்தினார்கள். பேர்ந்து அதுக்கு பிறகு 2 மாசம் அப்படியாக அந்த நாட்களை, இந்த குறிப்பிட்ட நாட்களை மேலே மேலே கொண்டு போகிற வேளையிலே அநேகர் அந்த இடத்திலே கை வைத்தினார்கள். எல்லாரும் வயசானவர்களாய் இந்த நாட்களை இருந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே தான் பாருங்கள், அந்த சபையிலே தேவனுடைய அற்புதம் நடந்தது. அவர் வாழ்ந்த காலத்திலே பாருங்கள், ஒரு முறை அந்த ஊழியர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆராதனை செய்து கொண்டிருந்த வேளையிலே அங்கே என்ன நடந்ததுன்னு சொன்னால், அக்கினி, பரிசுத்த அக்கினி அந்த ஆலயத்தின் மேலே இந்த நாட்களை பற்றி எறிந்தது. உடனே அருகில் இருந்த வீட்டில் இருந்தவர்கள் என்ன செய்தார்கள்? ஃபயர்வைக்கு அறிவித்து அவர்கள் வந்து இந்த நாட்களே தண்ணி எல்லாம் கொண்டு வந்த நாட்களை ஆயத்தப்படுத்துகிற வேளையிலே அவர்கள் ஜெபத்தை முடித்து வெளியாலே வருகிற வேளையிலே அக்கினி அப்படி அமர்ந்து போனதை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள், அது ஏனென்று சொல்லி சொன்னா, ஒரு ஜெப வாழ்க்கை, ஒரு மனுஷனுடைய ஜெப வாழ்க்கை தான் மனுஷனுடைய மாமிசத்தின் கிரியைகளை அழிக்கிறதாக இந்த நாட்களை இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், சுயம் நமக்குள்ளே சாம்பலாக போக வேண்டும். அப்படி சுயம் சாம்பலாக போக வேண்டுமா இருந்தால் நமக்குள்ளே அந்த ஜெப வாழ்க்கை, ஜெப ஆவி, ஜெபத்தினுடைய தன்மை இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதைத்தான் தன்னுடைய சீசர்களுக்கு இந்த நாட்களை கற்றுக் கொடுத்தார். அவர் எப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே அவர் சொல்லுகிறார், இந்த நாட்களை இப்படியாக ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். இனி ஜெபம் பண்ணுகிறது மட்டுமல்ல, அந்த நாட்களை பாருங்கள், மன்னிக்கிற கிரியைகளை குறித்து இந்த நாட்களை தெளிவாக அந்த நாட்களை கற்றுக் கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவன் என்று சொல்லப்படுகிற அந்த நாட்களே அங்கே ஜெபம் பண்ணுகிறது மட்டுமல்ல, சின்ன சின்ன காரியங்களுக்கு இந்த நாட்களை எடுத்து பிரச்சனைகள் எடுக்காதபடி மன்னித்து மறந்து இந்த நாட்களை செயல்படுகிற வேளையிலே கர்த்தர் நமக்குள்ளே கிரியை நடப்பிப்பார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக ஊழியர் இருக்கிறாங்க. பிரதர் அவர் சொல்லுவார், இந்த நாட்கள் எப்படின்னு சொன்னார், பிரதர் இந்த நாட்களே என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன பிரச்சனை வந்து, நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்பு பிரதர் நீங்க செய்த காரியத்தை நான் மறக்கவே மாட்டேன் பிரதர். அப்படியானால் நீ 10 வருஷம் மட்டும் நீ எப்படி இருந்திருக்கிற? உன்னுடைய சகோதரனை மன்னியாதபடிதான் சபையில போய் திருவிருந்தை எடுத்து இந்த நாட்கள் என்ன செய்திருக்கிற? ஊழியமும் செய்திருக்கிற. நீ போதகராக இருந்து ஊழியமும் செய்திருக்கிற. உனக்கு மன்னிக்கிற தன்மை இல்லை என்று சொல்லி சொன்னால் உன்னை யார் போதகராக்கினதான் இன்றைக்கு ஒரு கேள்வியாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழுதற்றவர், மாசற்றவர். அவரிடம் சொல்லுகிறார், என்னிடத்திலே ஒரு குற்றம் இருக்கோ குறை இருக்கோ நீங்க காண்பீங்க. ஏனென்றால் சாரி, சிலுவையிலே அறையை கொண்டு போன வழியிலே பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், யாருக்காவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடித்தாரா? யாரையாவது நாட்களை நிந்தித்தாரா? கடைசியாக அவர் சொன்ன வார்த்தை கூட இந்த நாட்கள் என்னவென்றால் ஒரு மாதிரியாக வேதம் சொல்றது, நமக்கு ஒரு மாதிரியாக வாழ்ந்தார்னு சொல்லி, பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னி. ஆண்டவர் நினைத்திருந்தா சொல்லி இருக்கலாம் இந்த நாட்களே, ஆண்டவரே நான் உம்முடைய குமாரனா இருக்கிறேன். அப்படி இருந்தும் இந்த நாட்கள்ல இந்த போர்ச்சவர்கள் என்னை அடித்தார்கள், இந்த யூதர்கள் இந்த நாட்களை என்னை துன்புறுத்தினார்கள், காரி துப்பினார்கள். ஆண்டவரே அப்படியானால் இந்த நாட்களை இவர்களை தண்டியும் ஆண்டவரே, அக்னியை இறக்கும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி இருக்கலாம். ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை. எல்லாவற்றையும் பிதாவுடைய கரத்திலே கொடுக்கிறார். இதைத்தான்
அங்கே பார்க்கிற வேளையிலே ஸ்தேவான் செய்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது இரத்த சாட்சியாக மரித்த அந்த ஸ்தேவானுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், கல்லறி நடந்து கொண்டு இருக்கிறது. அவருடைய ஜீவன் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே விலகி கொண்டிருக்கிறது. அந்த வேளையிலே எழுந்தது நாட்களை ஜனங்களை நிந்திருக்கலாமையா, நீங்க எல்லாம் மனுஷரா? இங்க ஒரு மனுஷனை பார்த்துக்கிட்டு இதன்றது இல்லையா, மனுஷனை இப்படியா துன்பப்படுத்தணும்னு கேட்டிருக்கலாம் இப்ப பாருங்கள். ஆனால் அவர் அப்படியே செய்யவில்லை. முழங்கால் அந்த இடத்தில் இருந்து கொண்டு, பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்ற வேளையிலே வானம் திறக்கப்பட்டது. பிதாவுடைய வலது பாரசத்திலே என் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து அங்கே இந்த நாட்களிலே அங்கே இருக்கிறது, அங்கே அவர் காணக்கூடியதாக இந்த நாட்கள் இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் மன்னிக்கிற தன்மை பாருங்க. அப்ப ஒரு மனுஷனுடைய ஜெப வாழ்க்கையிலே தானே அந்த மன்னிக்கிற தன்மை வரும். எவ்வளவுக்காக ஒரு மனுஷன் ஜெபத்திலே இந்த நாட்களை ஈடுபட்டு கொண்டிருக்கிறானோ, அவன் சின்ன காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சு மறந்துவே விட்டுருவான். இன்றைய பாருங்கள், நான் அநேகரோட பேசி இருக்கிறேன். பாஸ்டிங் இருப்பாங்க 10 நாள் 20 நாள் 21 நாள், அதாவது இந்த நாட்கள் ஈஸ்டர் டைம்ல பார்க்குற வழியிலே 21 நாள் 25 நாள் என்று சொல்லி இந்த நாட்கள் இருப்பாங்க. ஆனால் அந்த ஜெபத்தில் இருந்து போட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்ன, அந்த பாஸ்டிங்கில் இருந்துட்டு வந்துட்டு வீட்டை வந்தால் பொஞ்சா உள்ள பாஞ்சு அடிப்பாங்க. சினக்கிறது, கடைகளுக்கு போனால் அந்த நாட்கள் சினக்கிறது, பேசுறது, இந்த நாட்கள் ஒரு அன்பாக கதைச்சு காரியங்களை செய்கிறது இல்லை, ஒரு வெறுப்பான உணர்வு, வெறுப்பான காரியமாக அந்த நாட்களில் அந்த குடும்பத்தில் இந்த நாட்களில் நடந்து கொள்வார்கள். என்ன பாருங்களேன், இப்போ பாஸ்டிங் பண்ணதுல என்ன பிரயோசனம் இருக்குது? அன்பு பிள்ளைகளை சற்று இந்த நாட்களை சிந்தித்து பாருங்கள். உபவாசம் என்று சொல்லி சொன்னால் வேதமே தெளிவாக சொல்லுறது. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 58ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், எப்படியாக நம்மை ஒடுக்க வேண்டும். முதலாவது ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாட்களில் நம்மை இந்த நாட்களில் முற்றுமுழுதாய் அர்ப்பணிக்க வேண்டும். இந்த சரீரத்தினுடைய கிரியைகளை இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும்? அங்கே இந்த நாட்களில் ஒழித்து இந்த நாட்களில் இருக்கிறதா அந்த உபவாசம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படி அநேக காரியங்கள் இருக்கிறது பாருங்களா. ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தனி இடத்தை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அது 23ஆவது வசனம் சொல்லப்படுகிறது. அப்ப தனி இடத்தை தெரிந்து கொண்டு இந்த நாட்களை என்ன செய்தார்? அங்கே ஜெபம் பண்ணுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அவருடைய ஜெப வாழ்க்கையின் மூலம்தான் இங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே அவர் தேவனுடைய நாமத்தினாலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த நாட்களிலே செய்யக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே வேதத்திலிருந்து பாருங்கள், இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. 6ஆவது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலேயே அங்கே 20ஆவது வசனத்திலே வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால் பாருங்கள், அதற்கு பின்பாக அவர் சீசர்களோடு 16ஆவது வசனத்திலே வாசிக்கின்றேன். அவர் சாயங்காலமான போது அவருடைய சீசர்கள் கடற்கரைக்கு போய் படகிலே ஏறி அங்கே அக்கறையிலே கப்பர்நகூமுக்கு நேராக போனார்கள். அப்பொழுது இருட்டாயிருந்தது. இயேசுவும் அவர்களிடத்திலே வராதிருந்தார். பெருங்காற்று அடித்தபடியினால் கடல் கொந்தளித்தது. அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் இந்த நாட்கள் என்ன செய்தார்களாம்? தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படகுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள். அப்பொழுது அவரை படகிலே ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே படகு அவர்கள் போகிற அங்கே கரையை பிடித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே இந்த இடத்துல சொல்லப்படுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், ஆண்டவருடைய சீசர்களா இருந்தாலும் அவர்கள் அங்கே ஒரு தேவனுடைய அந்த ஜெபத்தின் மூலமாய் ஒரு ஜெபத்தினுடைய அபிஷேகத்திலேயோ அல்லது இந்த நாட்களிலே ஒரு விசுவாசத்திலே இந்த நாட்களில் உறுதியாக இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப பாருங்கள், இந்த சீசர்கள் ஆண்டவரோடு இருக்கிற வேளையிலே அவர்கள் இந்த நாட்களை என்ன செய்தார்கள்? ஏதாவது ஆண்டவர் செய்கிற அற்புதம், அவளுக்கு வயிறார ஆகாரங்கள் கிடைக்கிறது, காரியங்கள் கிடைக்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்களில் அற்புதங்கள் அடையாளங்கள் சொல்லி இந்த நாட்களிலே சாதாரண மனுஷர்கள் அல்ல, சீசர்கள் கூட அதையே எதிர்பார்த்தார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதன் நிமித்தம் தான் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே பாருங்கள், அவர்கள் அங்கே உபவாசிக்கிறது இல்லை. எல்லாம் இந்த நாட்களே அதை பாருங்கள், இந்த நாட்களே அப்படியாக ஆண்டவரோடு இந்த நாட்களை சேர்ந்து நடந்து வந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்காக பாருங்கள், ஆண்டவரை சொல்லுகிறார், பேதுருவே, உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாம இருக்க நோக்கான ஜெபம் பண்றேன்னு சொல்லி. இப்ப பாருங்க என்ன காரியம்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், யாரு பேதுரு? ஆண்டவர் பேதுருவை குறித்து தான் பெரிய ஒரு பயங்கரமான ஒரு பிளானை வச்சிருந்தார். நீங்க வாப்பா, நீ கற்பாரு கேபா, அது மட்டுமல்ல அந்த நாட்களை உண்மையிலதான் நான் இந்த சபையை இந்த காரியத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை கட்ட போகிறேன் என்றெல்லாம் சொல்லி கிள்ளி காரியங்களை எல்லாம் செய்கிறார். ஆனால் பேதுருவுக்கோ எள்ளளவும் இந்த நாட்களை என்ன இல்லை, விசுவாசமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பேதுரு அங்கே வாழ்ந்து வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் பாருங்கள், இங்கே என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே
இந்த நிலைப்பாட்டில இருக்கிற வேளையிலே அப்ப பேதுரு அங்கே படகுல இருக்கிறார்கள், அவர்கள் அவருடைய சீசர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நடந்து வருகிறார். பேதுரு ஆண்டவரை ஏன் அந்த இடத்திலே அறிந்து கொள்ள முடியாத நிலைப்பாட்டிலே இந்த நாட்கள் இருக்கிறதுன்னு சொன்னால், அவருக்குள்ளே இருந்த பலவீனத்து நிமித்தம் தான் இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. ஆனால் பாருங்க, இதே பேதுரு தான் இந்த நாட்களிலே அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இந்த நாட்களே வருகிற வேளையிலே, ஆண்டவரே அப்படி எப்படியா சொல்லுவது பாருங்கள் இந்த நாட்களே, நீங்கள் என்னை அதாவது ஆண்டவரை போல் சிலுவையில் அடைய வேண்டாம், தலைகளாக அடியுங்கள் என்று சொல்லி நாட்கள். ஏனென்று சொன்னால், அந்த பெந்தைக்கோஸ்து நாட்களுக்கு பின்பாகத்தான் ஒரு முற்று முழுதான ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளே இந்த நாட்களை சீசர்கள் வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதற்கு பின்பாகத்தான் அவர்களுக்குள்ளே அந்த ஒரு ஜெபத்தின் ஆவி, ஒரு அபிஷேகத்தின் ஆவி இந்த நாட்களை ஊற்றப்படுகிற வேளையிலே தைரியமாய் பலம் கொண்டு இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை அவர்கள் பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த சம்பவத்திலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற நாட்களிலே அவர்கள் எதையும் இந்த நாட்களிலே கற்றுக்கொள்ளவில்லை. அதனாலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாக ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் இந்த நாட்களை அவர்கள் கற்றுக் கொடுக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. 6வது அதிகாரத்திலே பாருங்கள் அன்பு பிள்ளைகளே. பாருங்கள் எப்படியா கேட்கிறாங்க வந்து, எப்படின்னா சீசர்கள், ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்கிறது கற்றுத்தாங்கன்னு சொல்லி. ஏனையா ஜெபிக்கிறது கற்றுத்தர வேணும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆண்டவரோடு இருக்கிறாங்க, ஆண்டவரோடு செயல்படுகிறார்கள். அப்படியானால் அவர்களுக்கு ஏன் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் அருமையான அன்பு பிள்ளைகளே? அவர்கள் அங்கே இந்த நாட்களிலே பார்க்கிற வழியிலே பெலப்படாத இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் கூட இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே எப்படியாக இருக்கிறார்கள் சொன்னால், பெலப்படாத நிலைப்பாட்டில் இந்த நாட்களில் இருக்கிறார். அப்படியாக அவர்கள் பெலப்படாத நிலைப்பாட்டில் இந்த நாட்களில் இருக்கிற வேளையிலே ஜெபத்தினாலே எதையும் சாதிக்க முடியாத நிலைப்பாட்டில் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசுகளை போய் இந்த நாட்களை என்ன செய்தார்? பிடிச்ச தலையை உழுப்பி இந்த நாட்களே வா போ வா அப்படின்னு சொன்னாரா? இல்லை, விரலால அதட்டினார் ஐயா. அது எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியில அவருக்கு இருந்த ஜெபத்தினுடைய வல்லமை தான் அந்த காரியத்தை செய்தது. அப்ப அந்த ஜெபத்தினுடைய வல்லமை என்ன செய்யுமாம்? தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய பிரசன்னத்தை நமக்குள்ளே கொண்டு வரும் அருமையான அன்பு பிள்ளைகளே. பாருங்கள், இப்ப மோசேனுடைய காரியத்தை எடுத்து பாருங்கள். மோசேனுடைய காரியம் பாருங்கள், இங்கே எப்படியாக இருக்கிற பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே அங்கே எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் இருந்தாரோ அதே விதமாகத்தான் மோசே அங்கே பார்க்கிற வேளையிலே தேவனோடு இந்த நாட்களே அப்படியாக சந்திக்கிற ஒரு மனுஷனாக இந்த நாட்களில் இருந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அதன் நிமித்தம் தான் பாருங்கள், மோசே கூட பாருங்கள், இங்கே பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வைத்துக் கொண்டு மோசே எடுத்து பாருங்கள், மிரியாமோட சகோதரனும் முறுமுறுத்த வேளையிலே கூட கல்லறிந்தார்கள் மோசைக்கு. பாருங்க, தண்ணி வரையிலண்டா கல்லறிவாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இப்படியான காரியங்கள் செய்த வேளையிலே மோசே கோபப்பட இல்லை. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கு முன்னுள்ளவனா இருந்தது மட்டுமல்ல, சாந்த குணம் உள்ளவர் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படியே இந்த நாட்களில் இருந்தார்னு சொல்லி இங்கே பார்க்கிறோம் அருமையான. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய சபையை குறித்து, அதாவது பிதாவுடைய காரியத்தை குறித்து அவர் இந்த நாட்களில் வைராக்கியமா இந்த நாட்களில் பூமியிலே வாழ்ந்த காலத்திலே இருந்தார். அதன் நிமித்தம் தான் இந்த நாட்களை பாருங்கள், அவர் இந்த நாட்களிலே அங்கே தன்னுடைய சீசர்களோடு போகிற வேளையிலே அடிக்கடி மலையிலே போய் இந்த நாட்களை என்ன செய்வாராம்? ஜெபம் பண்ணுவாராம் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். வேதத்திலே ஒரு பகுதியிலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அவர் ஒரு முறை ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அங்கே இந்த நாட்களிலே மோசேயும் எலியாவும் அந்த இடத்திலே வருகிறதை சீசர்கள் கண்டு இந்த நாட்களை சொல்லுகிறார்கள். அப்படியானால் ஆண்டவரே எப்படி என்று பேதுரு சொல்லுகிறார், எப்படி என்றால் ஒரு கூடாரத்தை போட்டுரும், இவைக்கு ஒரு கூடாரம் நமக்கு ஒரு கூடாரம், ஏன்டா இங்கே தங்கிடலாம் என்று சொல்லி அருமையான கதை. ஏன்னு பாருங்கள், அந்த பிரசன்னத்தின் ஊடாகத்தான் அங்கே இந்த நாட்களை பரிசுத்தவான்களுடைய வெளிப்பாடுகள் இந்த நாட்களை அங்கே தெரிகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்குது அருமையான அன்பு பிள்ளைகளே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாக ஜெபம் பண்ணினாரோ அதே விதமாக இன்றைக்கு நாங்களும் இந்த நாட்களே அப்படிப்பட்ட ஜெபங்களை இந்த நாட்களே ஏறெடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த ஜெபங்களை ஏறெடுத்து ஆண்டவரோடு இந்த நாட்களை நாங்கள் ஐக்கியப்படுகிற வேளையிலே இந்த உலகத்தை குறித்த காரியமும் உலகத்தை குறித்த செயல்பாடும் இந்த நாட்களிலே நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை இன்றைக்கு அறியக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய பாருங்க, யார்கிட்டையாவது போய் கேளுங்க, இங்க கணக்க வேண்டாம், உலகத்தாண்ட கேட்க வேண்டாம், போய் ஊழியக்கார்ட்ட கேளுங்க. கேட்டா சொல்லுவாங்க உடனே, ஐயா என்ன ஐயா பயங்கரமான பஞ்சமாயிருக்கு, செலவாயிருக்கு, காரியங்களா இருக்குன்னு தான் சொல்லுவேன் அடிமையான கத்திர பிள்ளை. நேற்றைய நாட்களே கூட இலங்கை தேசத்திலே டெலிபோன் அடித்து இந்த நாட்களை கதைக்கிற வேளையிலே பாருங்கள், ஒரு சில இடத்திலே பார்க்கிற வேளையிலே எல்லாம் பயங்கரமான காரியமாக இருக்குன்னு சொல்லி சொல்லுகிறார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இவைகள் எல்லாம் சர்வ சாதாரணம், இவைகள் எல்லாம் நடக்க வேண்டியவை. இது ஏற்கனவே வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனாலே நாளை குறித்து நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
எல்லாம் இந்த நாட்களை கத்தர் பார்த்துக் கொள்வார் சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த 27வது வசனத்திலே, பயப்படாதிருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என கர்த்தருடைய பிள்ளைகள். ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பயப்படாதிருங்கள் சொல்லப்படுகிற வேளையிலே சொல்லுகிறார் எப்படி என்றால், சீசர்கள் ஆண்டவரை அந்த இடத்திலே கண்டு இந்த நாட்களே பயந்தார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏன் ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு ஜெப வாழ்க்கையிலே குறைவு இருக்குமா இருந்தால் அதாவது ஆண்டவருடைய பிரசன்னத்தை கண்டு இந்த நாட்களில் பயப்பட வேண்டிய அவசியமே இந்த நாட்களிலே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எப்படியான்னு சொல்லி சொன்னால், ஏன்னு சொல்லி சொன்னால், அவரோடு நாங்கள் ஐக்கியப்பட்டிருக்கிற வேளையிலே அவர் நம்மோடு இருக்கிற பாருங்கள். சில வேளைகளிலே நாங்கள் ஜெபம் பண்ணுகிற வேளையிலே யாரோ நம்மை அதாவது தடவுகிற மாதிரி அரவணைக்கிற மாதிரி இந்த நாட்களில் இருக்கும் அவருடைய பிரசன்னம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த பிரசன்னத்தை கண்டுவிட்டு இந்த நாட்களை என்ன செய்யறோம்? விழுந்தடிச்சு ஓடி யாரோ டச் பண்ணிட்டாங்க, யாரோ காரியங்கள் செய்தாங்கன்னு சொல்லி இன்றைக்கு ஓடக்கூடியதாக இருக்குது. அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப பாருங்கள், இதைத்தான் இங்கே பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே. இப்ப பாருங்கள், இங்கே 20வது வசனம் சொல்லப்படுகிறது, அவர்களை நோக்கி நான் தான் பயப்படாதீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதற்கு பின்பாக பாருங்கள் 25வது வசனத்தை வாசிக்கிறேன். கடலிலே அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இந்த கப்பர்நகூமுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போயிருக்கிறார். ஆனா போகிற வேளையிலே பாருங்கள், இதற்கு முன்பாக இந்த பேதுருடைய சம்பவங்கள் நடக்கிறது. ஆனால் இவர்களுக்கு தெரியாது ஆண்டவர் இந்த நாட்களே எப்படி வந்தார், என்ன மாதிரி தெரியாது. அப்ப அவர்கள் கேட்கிறார்கள். யார் கேட்கிறார்கள் பாருங்கள், அங்கே கடல் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பத்தை புசித்து திருப்தி அடைந்ததினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையான கதை, இதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். என்னத்திற்காக சீசர்கள் ஆண்டவரை ஃபாலோ பண்றார்கள், என்னத்திற்காக ஜனங்கள் ஆண்டவரை ஃபாலோ பண்றார்கள் சொல்லி சொன்னால், அப்பம் கிடைக்கும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அது பாருங்கள், இந்த நாட்களிலே அப்பம் கிடைக்கும், அப்பம் புசித்து தீர்க்கலாம், இந்த நாட்களிலே அற்புதங்களை காண முடியும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு சமுதாயம் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஆண்டவரிடத்தில் சில பாருங்கள், ஒரு சிலர் இந்த நாட்கள் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், சேர்ச்சுக்கு வரமாட்டாங்க. இங்க நடக்கிற காரியம் சேர்ச்சுக்கே வரமாட்டாங்க. அப்ப பாருங்க, சேர்ச்சுக்கு வரமாட்டாங்க. ஆனா ஒரு காரியம் இந்த நாட்களை பாருங்கள், இப்படியே பாருங்கள், அந்த சபை 15 பேரோ 20 பேரோடு ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் பாருங்கள், இந்தியாவில இருந்தோ இலங்கையில இருந்தோ ஒரு ஊழியக்கார வருகிறான்னு சொல்லி நோட்டீஸ் அடிச்சு விட்டு பாருங்கள், அது நோட்டீஸ்ல போடவும் இந்த நாட்களை இந்த நாட்களை என்ன பில்லி சூனி கட்டுக்களை அவிழ்க்கிறவர் வாரார். இந்த நாட்களை பாருங்கள், இவர் இப்படியாக அற்புத அடையாளங்களுடைய கரத்தின் மூலமா ஆண்டவர் அற்புதங்கள் செய்கிறார்னு சொல்லி நோட்டீஸ்ல ஒரு சின்ன இதுல போட்டு விட்டாங்கன்னு சொன்னால், உடனே பார்த்துட்டு ஜனம் முழுக்கவர் என்னதுக்காக வராங்க? அற்புதத்துக்காண்டி. ஆண்டவரை தேடி வர இல்லையா, அற்புதத்தை தேடி வராங்க. இதான் நடக்கிற காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் ஒரு ஜெபத்திலே ஈடுபட்டு இருக்கிற மனுஷனா இருந்தால் இந்த நாட்களிலே அவன் அற்புதத்தை தேடி வரமாட்டான், ஆண்டவரை தேடி வருவான். ஒரு மனுஷனுக்கு இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாட்களை சுகம் கொடுத்து இந்த நாட்களை காரியங்களை செய்வாரா இருந்தால் இந்த நாட்களிலே அவன் ஆண்டவரை நேசிக்கிறவனா இருந்தால் இந்த நாட்களிலே அற்புதத்துக்காண்டி ஆண்டவரத்திலே வரமாட்டான். அவன் ஆண்டவர் தன்னோடு இருக்க வேண்டும், தன்னை நடத்த வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளை குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி நோக்கத்தோடு இந்த நாட்களிலே அவன் ஆண்டவரை தேடி வருகிறான் சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார் 27வது வசனத்திலே, அழிந்து போகிற போஷணத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்க போகிற போஜனத்துக்காகவே கிரியைகளை நடப்பியுங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்க. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சகல காரியங்களையும் இந்த நாட்களை கொடுக்க வல்லவர் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய பாருங்கள், இந்த நாட்கள் ஜனங்கள் இந்த நாட்களில் எதை பின்பற்றுகிறார்கள் சொல்லி சொன்னால், அவருடைய அற்புதத்தையும் ஆகாரத்தையும் பின்பற்றுகிறார்கள். ஆனால் அதைத்தான் அவர் சொல்லுகிறார், அழிந்து போகிற போஜனங்கள் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இந்த நாட்களில் அப்ப இன்றைய காலகட்டத்திலே ஜனங்களுடைய வாழ்க்கையிலே எதை தேடுகிறார்கள் சொல்லி சொன்னால், ஆண்டவருடைய அன்பையோ அல்லது இந்த நாட்களிலே ஆண்டவருடைய அந்த ஜெப ஜீவியத்தையோ இந்த நாட்களிலே ஜனங்கள் தேடவில்லை, அற்புதங்களுக்காக வருகிறாங்க. பொல்லாத வருத்தம், டாக்டரால கைவிடப்பட்ட நிலையண்டா உடனே டக்குன்னு என்ன செய்வாங்க, இந்த நாட்களே சேர்ச்சுக்கு போய் பார்ப்போம்னு சொல்லி. அது மட்டும் சேர்ச் பக்கத்துல இருக்கிற சேர்ச்சுக்கு இந்த நாட்களே பக்கத்துல இருப்பாங்க, 100 மீட்டர்லாம் இருப்பாங்க அவங்களோட வீடு. சொல்லுவாங்க இந்த நாட்கள், என்னையா மதம் மாற்றம் வந்துட்டீங்கள், இந்த நாட்களே நாங்கள் பரம்பரையே அந்த நாட்களே அதாவது இந்த மதத்தில் இருக்கிற மதனால் நாங்கள் மாற இல்லாது மாற முடியாதுன்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அது மட்டுமல்ல இருக்கிற விசுவாச குடும்பத்துக்கு ஏதாவது தொந்தரவு செய்து கொண்டு இருப்பாங்க தேசத்துல நடக்கிற காரியங்கள். பாருங்களா, அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து இந்த நாட்களிலே
இவருக்கு பொல்லாத வருத்தம் இந்த நாட்களை வருமாறு குடும்பத்துக்குள்ள. அதுக்கு பின்பாக நைஸா வருவார், நைஞ்சு நைஞ்சு வருவார். வந்துட்டு இந்த நாட்களே உங்களோட சேர்ச்சியில ஆராதனை நடக்கிறத நாங்கள் வரலாம், தாராளமா வாங்க, உங்களை வர வேண்டாம்னு நாங்க சொன்னாங்களா? இல்லை. என்னதுக்காக வருவார்? சுகத்தை பெறுவதற்காக. அருமையான கருத்து. அதைத்தான் நீங்க ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த நாட்கள். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அங்கே எப்படி சொன்னால், அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கிறபடி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கிற வேளையிலே இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை என்றார். அப்படியானால் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னால், அற்புதத்தை நீங்க விசுவாசிக்க வேண்டாம் ஐயா, அதிசயத்தை விசுவாசிக்க வேண்டாம் ஐயா, அப்பங்களை கொடுக்கிறார் சொல்லி அப்பங்களை விசுவாசிக்க வேண்டாம், அல்லது இந்த நாட்களை ரொட்டியை கொடுக்கிறார், இந்த நாட்களை பாருங்கள் 5000 பேருக்கு போஷிக்கிறார் சொல்லி இந்த நாட்களை விசுவாசிக்க வேண்டாம். அவரை பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், சகல காரியங்களும் இந்த நாட்களிலே அங்கே எல்லாம் நடக்கும் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுது. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொல்லப்படுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வேதம் சொல்லுகிறது வாய்நாள் அறிக்கையிட்டு தேவனை இந்த நாட்களில் விசுவாசிக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்போ விசுவாசிக்கிற வழியிலே தான் உனக்குள்ளே என்ன வருகிறது, ரட்சிப்பு வருகிறது என்பதை அங்கே வேதத்திலே இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற அன்பு பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பிரதியுத்தரமாக தொடர்ந்து வாசிக்கிற வேளையிலே, அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்க நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்புகிறீர்? இப்ப பாருங்க என்னையா எவ்வளவு மோட்டிச்சனமா இருக்கிறாங்க. ஆண்டவர் தன்னுடைய நாமத்திலே இந்த நாட்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற வேளையிலே கூட இந்த ஜனங்கள் என்ன கேட்கிறார்கள் சொல்லி சொன்னால், அடையாளத்தை கேட்கிறோம், அற்புதத்தை கேட்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கிறார். அப்படியானால் இந்த நாட்களை அவர்கள் குருடர்களா? அருமையான அன்பு பிள்ளைகளை சற்று பாருங்கள் இந்த நாட்களே. அப்ப அப்படியானால் அவர்கள் உண்மை விசுவாசிக்கும்படிக்கு என்ன அற்புதத்தை கேட்கணும்? பாருங்கள், அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களே, வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார். இது எங்கே நடந்தது? பழைய ஏற்பாட்டில் நடந்தது, வனாந்தரத்தில் நடந்த காரியம். அருமையான கர்த்தருடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இரண்டாவதாக பாருங்கள் இந்த நாட்களில் என்று எழுதியிருக்கிறபடி, நம்முடைய பிதாக்கள் இந்த நாட்களில் வானத்தின் மன்னாவை புசித்தார்களே. இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவே வானத்திலே இருந்து வந்த மெய்யான அப்பம் உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லப்படுகிற வேளையிலே பாருங்கள், வானத்திலே இருந்து இறங்கி உலகத்திற்கு வந்த ஜீவ அப்பம் கொடுக்கிற அப்பம் தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, அந்த அப்பத்தை எங்களுக்கு எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும். இப்ப பாருங்க என்னதை கேட்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் ரொம்ப தேடுறோமோ தேடையிலே அது வேற விஷயம், ஆனா நீங்க என்ன செய்ய வேண்டும், அந்த அப்பத்தை எங்களுக்கு அடிக்கடி தர வேண்டும் சொல்லி இந்த நாட்களை கேட்க. அப்ப இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவனே ஒரு காலம் இந்த நாட்களை பசி அடைவதில்லை, பசி அடையான், என்னிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, இப்ப பாருங்கள் இந்த நாட்களிலே இந்த இடத்திலே பாருங்கள், ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறார், தன்னை ஜீவ அப்பமாக இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அவருடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? ஜெப வாழ்க்கையிலே இந்த நாட்களை பாருங்கள் கூட தரித்திருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், அதே வேளையிலே பாருங்கள், பிதாவுடைய சித்தத்தின்படி, பிதா சொல்லுகிற காரியத்தின்படி அவர் இந்த நாட்களில் செயல்பட்டு கொண்டு வருகிறது மட்டுமல்ல, அவர் இந்த நாட்களிலே பாருங்கள் இவர்களோடு நடக்கிற வேளையிலே, இந்த படகிலே பாருங்கள், படகிலே ஏறி அவர்கள் இருந்த வேளையிலே கூட இந்த நாட்களை இந்த ஜனங்கள் அறியாமல் இருக்கிறார்கள், அவருடைய சீசர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் பாருங்கள், அவர் சொல்லுகிறார் இந்த நாட்கள் எல்லாருக்கும் கொமனாக இந்த நாட்கள் சொல்லுகிறார், நான் தான் அப்பா அந்த ஜீவ அப்பம் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்ல விடுவதை பார்க்கிறோம். மரிமையான அன்பு பிள்ளைகளே, நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்களே என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்திலே இருந்து வரும், என்னிடத்திலே வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் இந்த நாட்களிலே எப்படியாக அந்த நாட்களில் இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள் இந்த நாட்களில் இங்கே வேதம் சொல்லுகிறது, பாருங்கள் இந்த நாட்களை பாருங்கள் சொல்லப்படுகிறது, பாருங்கள் அங்கே என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதை குறித்து இந்த இடத்திலே பேசுகிறார் என்று சொல்லி சொன்னால், மனம் திரும்பதோடு விசுவாசத்தோடு தம்மிடத்திலே வருகிறவர்களை அன்புடன் இந்த நாட்களை ஏற்றுக்கொள்வதாக வாக்களிக்கிறார் என்பதைத்தான் அந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப இயேசு இடத்திலே வருகிறவன், ஆண்டவராய் இயேசு இடத்திலே வருகிறவன் தேவனாலே தங்களுக்கு அருளப்பட்ட கிருபையினாலே இந்த நாட்களை வருகிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே,
இப்ப பாருங்கள் இந்த நாட்களே எப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களே அங்கே அந்த தேவனுடைய கிருபைதான் இந்த நாட்களே அவர்களை இந்த நாட்களை அழைக்கிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பிதாவுடைய சித்தம் எப்படியாக இருக்க வேண்டும் என்றால், மனிதருக்குள்ளே இந்த நாட்களை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே ஒரு பொறுப்புணர்ச்சிக்கும் உள்ள சம்பவத்தை இந்த நாட்களே சம்பந்தத்தை இந்த நாட்களை அறிவிக்கிறதாக இந்த நாட்களே இருக்க வேண்டும். அப்ப எந்த விசுவாசியும் கிருபையில் இருந்து விழுந்து போகாமல் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால், அங்கே அவர்கள் என்ன செய்ய வேண்டுமாம், அதை தேவனிடத்திலே இருந்த நாட்களே தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், என்னோடு கூட இந்த நாட்களை கலாத்தியரின் புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது கலாத்தியரின் புஸ்தகத்திலே அங்கே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னால் பாருங்கள், நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்து இயேசுவை விட்டு பிரிந்து கிருபையில் நின்று விழுந்தீர்கள் என்று சொல்லி நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நியாயப்பிரமாணத்தை குறித்து நாட்களை பார்க்கிற வழியிலே, நியாயப்பிரமாணத்திலே நான் நீதிமானாக்கப்படுவேன், நியாயப்பிரமாணத்தின்படிதான் சரியாக என்று சொல்லி இந்த நாட்களை விரும்புகிற யாவர் எல்லாரும் இந்த நாட்களை என்ன செய்வார்களாம், கிறிஸ்துவை விட்டு பிரிந்து அந்த ஆண்டோடைய கிருபையிலே இந்த நாட்களில் அங்கே விழுந்து போகிறதை, கிருபையை விட்டு கிருபையில் நின்றும் விழுந்து போகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை. அப்ப அதைத்தான் கர்த்தருடைய வேதாகமம் இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளை. இப்ப பாருங்களேன், இப்ப இன்றைக்கு பாருங்க, அந்த பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே கூட அவர்கள் எதை என்று சொன்னா நியாயப்பிரமாணத்தானையே எடுத்துக்கொண்டு வராங்க. எந்த காரியத்துக்கு நியாயப்பிரமாணத்தை எடுத்துக்கொண்டு வராங்க அருமையான அன்பு பிள்ளைகளை. பாருங்கள், இந்த நாட்களை பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுகிற வேளையிலே கூட அவர்கள் இந்த நாட்களை பாருங்கள், அவர்களை ஜெபம் பண்றதுலாம் இங்க ஜெபம் பண்ணவனும் அங்க ஜெபம் பண்ணவனும் அப்படி ஜெபம் பண்ணவனும் சொல்லி இந்த நாட்களை ஒவ்வொரு காரியங்களும் இந்த நாட்களை சொல்லிக் கொண்டிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளை. அப்ப மனுஷனுக்கு ஒரு தேவனை தேடுவதற்கு ஒரு சுதந்திரம் இல்லாதபடி இந்த நாட்களை அந்த நியாயப்பிரமாணம் அங்கே அவர்களை கட்டி வைத்துக்கிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளை. பாருங்கள், இந்த நாட்களே அதைத்தான் அந்த இடத்திலே பார்க்கிறவளே நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் சமாரியா ஸ்திரீ கூட சொல்லுகிறாள், அங்க அதாவது தேவனை தொழுவதற்கு ஒரு இடத்தை இந்த நாட்களை வைத்திருக்கிறார்கள். அப்ப எங்க சொல்லப்படுறான்னு சொல்ல, அப்படி எல்லாம் எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம். அதைத்தான் இன்றைக்கு பார்க்கிற வேளையிலே நாங்கள் ஒரு வீட்டிலே ஒரு அறையை ஒரு இடத்தை இந்த நாட்களை வைத்திருக்க வேண்டும். நாங்கள் தேவனை சந்திக்கிற இடமாக அந்த நாட்களை வைத்திருக்க வேண்டும். மலைக்கேற வேண்டிய அவசியம் இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். நீங்க இருக்கிற உங்களோட அறையில ஒரு பகுதியை இந்த நாட்களை என்ன செய்யுங்கள், அப்படியே ஒரு மறைவாக இந்த நாட்களை வைத்து கட்டி அதற்குள்ள இந்த நாட்களே போய் தனியாக இருந்து நீங்கள் ஜோம் பண்ணுகிற வேளையிலே தேவனுடைய பிரசன்னம் இந்த நாட்களை இறங்கி கொண்டே இந்த நாட்களே இருக்கும் அருமையான அன்பு பிள்ளைகள். அவருடைய பிரசன்னம் நமக்கு அனுதினமும் தேவையாக இந்த நாட்களில் இருக்கு. இந்த கடைசி காலத்திலே பிரசன்னம் இல்லாமல் இந்த நாட்களில் ஒன்றுமே செய்ய முடியாத அருமையான அன்பு பிள்ளைகளே. இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஒருவரின் கெட்டு போய் அழிவது தேவனுடைய சித்தம் அல்ல என்று சொல்லி 2 பேதுருவின் புத்தகத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. 2 பேதுருவின் புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கிற வழியிலே 3வது அதிகாரத்திலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னாங்க. நான் வாசிக்கிறேன் 3வது அதிகாரத்திலே 9வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாமிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மேல இந்த நாட்களை எப்படியாக இருக்கிறாராம், நீடிய பொறுமை உள்ளவராக இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு அவனவன் சொல்லுகிறான், ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே வாரும் 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 வாரும்னு சொல்லி. இன்றைக்கு ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சரியப்பா நான் பாருன்னு சொல்லி வந்தா இந்த நாட்களை என்ன செய்வாங்க, சொல்றவனே இந்த நாட்களை போக மாட்டான், சொல்றவனே இந்த நாட்களை அங்க என்ன செய்வார், அவருக்குள்ளே இந்த நாட்களை கூட இந்த நாட்களை எப்படியாக இருக்குன்னு சொன்னால் ஆண்டவரை குறித்த விசுவாசமோ ஆண்டவரை குறித்த காரியமோ இந்த நாட்களில் தெளிவாக இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ரொம்ப கவனமாக இந்த நாட்களை இருக்க வேண்டும் அருமையான அன்பு பிள்ளைகள். அப்படியானால் பாருங்கள், எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆனாலும் தேவனுடைய அந்த பூரண சித்தத்திற்கு அவர் இந்த நாட்களை அனுமதிக்கிற காரியத்திற்கும் பெரிய வித்தியாசங்கள் இந்த நாட்களை உண்டு என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயுவின் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே நாங்கள் என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயுவின் புத்தகத்திலே அங்கே இப்படியாக அந்த நாட்களை சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் 2வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே பாருங்கள் சொல்லப்படுகிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அங்கே அவர் சித்தமாய் இருக்கிறார் என்பதை வேதம் நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. 2வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே பார்க்கிறோம், ஏனென்றால் தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராக இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகள். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாட்களிலே தேவனுக்கும் அதாவது பிதாவாகிய கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தராக இருக்கிறார். ஏனென்றால் பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன்,
பழைய ஏற்பாட்டுல பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, மோசே இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை ஒருவனும் கண்டதில்லை, என்னை கண்டவன் இந்த நாட்களில் உயிரோடு இருந்ததில்லை. ஏன் என்று சொல்லி சொன்னால், பிதாவாகிய தேவனை குறித்து பார்க்கிற வேளையில் அவருக்கு உருவம் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், யாவே யாவே என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே எங்கும் நிறைந்தவர், சர்வ வியாபி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஓம்லி பிரசன்ஸ், ஓம்லி பொட்டன்ட் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள், அப்படிப்பட்ட அந்த ஜீவன் உள்ள தேவனை இந்த நாட்களிலே எந்த மனுஷனும் எந்த இடத்திலே இந்த நாட்களை கண்டதில்லை. அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவானுக்குள்ள சுவிசேஷத்திலே சொல்லுகிறார். இந்த நாட்கள் எப்படி என்றால், அதாவது பிதாவாகிய தேவனை குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அங்கே வெளிப்படுத்துகிறார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப இங்கே இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர். இப்ப பாருங்கள், இந்த மாம்சத்திலே வந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான் மனுஷனுக்கு நியாயம் தீர்க்க போகிற அருமையான அன்பு பிள்ளைகளை, பிதாவாகிய தேவன் அல்ல. அப்ப பாருங்கள், ஏனென்று சொல்லி சொல்ல பாருங்கள், அவர்தான் இந்த நாட்களிலே மாம்சத்திலே வந்து, அதாவது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான் மாம்சத்திலே பிறந்த இந்த நாட்களை பாருங்கள், இந்த பூமியில வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இந்த பூமியிலே இருக்கிற, அதாவது ஆதாம் முதல் இந்த நாட்களே கடைசி மனுஷன் வரைக்கும் இந்த நாட்களை கழுவி சுத்திகரித்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆதாமிலே இருந்து கடைசி மனுஷன் வரைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்திலே அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கு, பங்கு இருக்கு என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், அப்படியானால் இந்த நாட்களே அவர் தான் இந்த நாட்களே மனுஷனுடைய செய்கைகளுக்கு தக்கதாக வந்து மனுஷனுக்கு இங்கே நியாயம் தீர்க்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் அனுமதிக்கிற காரியம் இந்த நாட்களே பெரிய வித்தியாசங்கள் உண்டு என்பதை குறித்து இந்த நாட்களே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே அங்கே மனம் திரும்பி விசுவாசிக்க வேண்டும், மனிதருக்கு அங்கே உள்ள பொறுப்பும், அது மட்டுமல்ல அவருடைய பூரண சித்தம் செய்யப்பட வேண்டும் என்பதற்காகவும் இந்த நாட்களே அவர் இந்த நாட்களே விலக்கிக் கொள்ள மாட்டார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். லூக்காவின் சுவிசேஷ புத்தகத்திலே 19ஆம் அதிகாரத்தில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இங்கே எத்தனாவது வசனம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே 41வது வசனத்திலே பாருங்கள், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிறது எப்படி என்றால், அவர் சமீபமாய் வந்து நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணி விட்டார் சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு பாருங்கள், அதே விதமாக தான் இன்றைக்கு எப்படி என்று சொல்லி சொன்னால், நம்முடைய அதாவது மனம் திரும்பாம இருக்கிற ஜனங்களை கண்டு இந்த நாட்களை தேவன் அவர்களுக்கு அருகே வந்து கண்ணீர் விடுகிறதை இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கு. ஐயோ, இந்த ஆத்மாவை அழிச்சு கொள்ளுகிறீ, நீ மனம் திரும்பி இந்த நாட்களே பல்லோராட்சியத்துக்களே வா என்று சொல்லி இந்த நாட்களே ஆண்டுடைய கரங்கள் இன்றைக்கு நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை, இது இன்றைக்கு அநேக ஜனங்கள் இந்த நாட்களை அறியாம இருக்கிறார்கள். என்னையா நீங்கள் கதையா சொல்லுகிறீர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்தது நாட்களை என்று சொல்லி இந்த நாட்களே அவர்கள் அசட்டை பண்ணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் மரித்ததற்கு பின்பாக அவனுடைய வாழ்க்கையிலே அதற்கு பின்பாக என்ன நடக்கும் என்பதை குறித்து எந்த மனுஷனும் அறிய முடியாது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் கூட இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பாருங்கள், இன்றைக்கு மரிச்ச பிறகு நாங்கள் பரலோகத்துக்கு போயிடுவோம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் ஒரு கற்பனை உலகிலே இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப கவனமா இருங்க. இன்றைக்கு பரலோகத்துக்கு போகிறதற்கு நமக்கு முதலாவது பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். பூலோகத்துல தேவையில்லையா? பூலோகத்துல இந்த நாட்கள் நீங்க போய் வேலைக்கு போயிட்டு வேலையில பாக்குற வேலையில இந்த நாட்கள் உங்களுக்கு அதாவது சர்டிபிகேட் இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் காசை கொடுத்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா அவங்க அந்த மேனேஜர் பொசிஷனும் அந்த இதுக்கு விட்டுருவாங்க. அது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அங்கே அப்படி இல்லை. அங்கே லஞ்சம் கொடுத்து காரியங்கள் செய்ய முடியாது. அங்கே இந்த நாட்கள் எல்லாம் கட்டன் ட்ரை ஆய்த்தான் இந்த நாட்களே இருக்கும். அப்படியானால் பாருங்கள் அன்பு பிள்ளைகளே, அப்ப தேவனுடைய ராட்சியத்துக்குள்ளே இப்ப இங்கே பார்க்கிற வேளையிலே பூமியிலேயே சில காரியங்களை பார்க்கிற வேளையிலே நமக்கு இந்த நாட்களை ரிஜெக்ட் பண்ணி வருகிறது. ஆனால் பரலோக ராட்சியத்துக்குள்ளே போவதற்கு நாங்கள் முதலாவது தகுதி உள்ளவர்களா என்று இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் நம்மை இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே நிறுத்தி இந்த நாட்களை பார்க்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அதனால இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே இந்த 41வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலேயே அவர் சமீபமாய் வந்து நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டார். ஏனென்றால் அந்த நகரத்திலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலும் உனக்கு உன் சமாதானத்துக்கு ஏற்ற வகையில் நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு
எப்படியாக இருக்கிறதாம்? மறைவாக இருக்கிறதாம். இன்றைக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளாதபடி ஜனங்களுடைய கண்கள் இந்த நாட்களிலே அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இன்றைய பாருங்கள், ஜனங்களுடைய கண்கள் இன்றைக்கு மறைக்கப்பட்டது இருக்கிறது நிமித்தம்தான் ஒரு மெய்யான தேவன், ஜீவனுள்ள தேவன், பேசுகிற தேவனை இந்த நாட்களை அறிந்து கொள்ள முடியாதபடி இந்த நாட்களிலே கல்லையும் மண்ணையும் மரத்தையும் இந்த நாட்களிலே வைத்து இந்த நாட்களிலே ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்றைக்கு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லி எருசலேமை பார்த்து இந்த நாட்களை அழுதார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏனென்றால் கடைசி நாட்களிலே எல்லா விசுவாசிகளுக்கும் இந்த நாட்களிலே அங்கே எல்லா விசுவாசிகளும் இந்த நாட்களில் எழுப்பப்பட வேண்டும் என்று தேவனுடைய ஆசையாக இந்த நாட்களில் இருக்கிறது. ஒரு கடைசி நாளத்திலே விசுவாசிகள் ஒரு எழுப்புதலே வர வேண்டும், ஒரு எழுப்புதல் தீ விசுவாசிகளுக்குள்ளே பற்றி எறிய வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமும் தேவனுடைய ஆசையுமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அங்கே வேதம் சொல்லுகிற அந்த நாட்களிலே அங்கே இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவிலே இந்த நாட்களில் சொல்லுகிறார் துயரத்தோடு, நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன், கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவரும் இந்த நாட்களிலே அங்கே கெட்டு போகவில்லை என்று இந்த நாட்களில் என்ன செய்தாராம்? ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாண்டோடைய ஜெபத்தை பாருங்க. தன்னுடைய விசுவாசிகள், அதாவது இந்த நாட்களை பாருங்கள், சீசர்களாக இருந்தால் சீசர்களுக்காக ஜெபிக்கிறார், விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிற அருமையான அன்பு பிள்ளைகளே, வந்திருக்கிற ஜனங்களுக்காக அந்த நாட்களை ஜெபம் பண்ணுகிற அந்த ஜனங்கள் கெட்டு போகக்கூடாது, அற்புதத்துக்காக அதிசயத்துக்காக இடத்திலே வரக்கூடாது என்று அவருடைய ஜெபத்தினுடைய தன்மையை இந்த நாட்களை பாருங்கள். அதாவது நித்திய அழிவுக்கு நேராக இந்த நாட்களிலே சென்றவன் தவிர இந்த நாட்களிலே வேறு ஒருவரையும் இந்த நாட்களிலே இழக்கவில்லை என்பதைத்தான் அந்த இடத்திலே ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய காரியத்தை குறித்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அவருடைய ஜெபம் இந்த நாட்களை பாருங்கள், கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த ஜெபம் ஒரு வித்தியாசமான ஜெபமாகத்தான் இந்த நாட்கள் இருந்தது. மரண பரியந்தத்திலே கூட அவர் இந்த நாட்கள் ஜெபத்திலே தான் இந்த நாட்கள் இருந்தார். அன்பு பிள்ளைகளே, பாருங்க, சாதாரணமாய் இந்த கெட்சமனை தோட்டத்திலே பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போய் ஜெபம் பண்ணுகிறார். என்ன சொல்லி ஜெபம் பண்ணுகிறான்னு சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே பாருங்கள், அவர் அந்த படுகிற வேதனையை இந்த நாட்களே அந்த இடத்திலே அவருக்குள்ளே உணரக்கூடியதாக இந்த நாட்களே இருக்கிறது. கசை அடி சிலுவை மரணத்தை குறித்த நாட்களே உணரக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த வேளையிலே பாருங்கள், பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது, அவருடைய சிரசிலே இருந்து, அதாவது தலையில இருந்து பாருங்கள், அந்த இரத்த நாளம், அதாவது நாளம் வெடித்து இந்த நாட்களே ரத்தம், அதாவது வேர்வை ரத்தமாக சிந்தினதாம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஒரு மனுஷனுடைய, அதாவது எப்படி என்று சொன்னால் ஒரு அமுக்கம், ஒரு அழுத்தம், ஒரு டிப்ரெஷன், அப்படிப்பட்ட ஒரு அழுத்தம் வரைக்குள்ளே அவனுடைய இந்த நரம்புகள் எல்லாம் அந்த நாட்களில் நரம்புகளுக்குள்ளே ரத்தம் வெகு என்ன எப்படியா இருக்கணும், வெகு விரைவாக அந்த நாட்களில் செயல்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் பாருங்கள், இந்த நாட்களை என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே பாருங்கள், அவர் அங்கே ஒரு வியாகுலப்பட்ட நிலையில் இந்த நாட்களை அங்கே என்ன செய்கிறார்? அவர் அழுகிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், என்னுடைய சித்தத்தின்படி இல்லை உம்முடைய சித்தத்தின்படியாக சொல்லி அந்த ஜெபத்திலே பாருங்கள் என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அந்த வேளையில தான் அந்த இரத்த நரம்பு வடித்து அங்கே இரத்த வேர்வை இரத்தமாக அந்த நாட்களில் சிந்தப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இதுதான் அன்னைக்கு வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாட்களை சொல்லுகிறார். பாருங்கள், இந்த கடைசி ராத்திரியில சொல்லுகிறார் அந்த நாட்களை எப்படி என்று சொன்னால், ஒருவனும் கெட்டு போகவில்லை என்று ஜெபம் பண்ணினார். அதாவது நித்திய அழிவுக்கு நேராக சென்றவர்களை தவிர வேறு ஒருவனையும் நான் இழக்கவில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே ஜெபம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், நமக்காக அடிக்கப்பட்டு நமக்காக உயிர்த்தெழுந்து நமக்காக இந்த நாட்களிலே மீண்டும் வரப்போற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ஜெபத்தை பார்த்தீர்களா? கடைசி நிமிஷத்திலே கூட பிடிக்கப்பட போகிற சிலுவை மரணத்துக்குள்ளே போகிற, ஆனால் பாருங்கள், இந்த நாட்களிலே அவர் அந்த இடத்திலே பாருங்கள் ஜெபத்தோடு தான் இந்த நாட்களில் இருக்கிறார். அந்த முடிவு நேரத்தில் பாருங்க, இன்றைக்கு நாங்க என்ன செய்வோம்? ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துட்டு அந்த நாட்களை ஜெபம் பண்ண நேரம் வருமா? வர முடியும். இன்றைய பாருங்க, தூக்கு தண்டனை தீர்த்தவன் இந்த நாட்கள் என்னத்தை கேட்பான்? தூக்கு தண்டனை தீர்த்தவன் இந்த நாட்களை உடனே வந்து கேட்பான், எனக்கு கொஞ்சம் கோழி கொண்டு வா, சிக்கன் விங்ஸ் கொண்டு வா சாப்பிட்றதுக்கு கேட்பான்.
அல்லது நாட்கள் அதை செய்ப்பாக ஒரு ஒரு இதை கொடுப்பாங்க. என்ன காரியம்? அவனுக்கு ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பாங்க. என்னத்தையாவது கேளுன்னு சொல்லி. உடனே அவன் அதை கேட்பான். அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, நான் சாப்பிட வேணும்னு சொல்லி இந்த நாட்களே கேட்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை கேட்கவில்லை. ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது. அருமையான அன்பு பிள்ளைகளே, கேட்டின் மகன் அங்கே கெட்டுப் போனானே அல்லாமல் அவர்கள் ஒருவரும் இந்த நாட்களை கெட்டுப் போகவில்லை என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்களை அவர் சொல்லுகிறார். இந்த நாட்களிலே அதாவது அவர் சொல்லுகிறார் இந்த நாட்கள் என்று அவர்கள் ஜெபம் பண்ணார் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான நண்பர்களே, வேதம் சொல்லுகிறது, பிதா மனுஷரை இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியினாலே இந்த நாட்களை இழுத்துக்கொண்டு தன் குமாரனாகிய இயேசுவிடத்திலே இந்த நாட்களை கொடுக்கிறார். இழுத்து கொள்ளுதல் என்பது இந்த நாட்களிலே அவருடைய வேலை. இயேசு அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்வது போல இந்த நாட்களிலே நாம் எல்லாரையும் இந்த நாட்களிலே இழுத்து கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே விரும்புகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் தேவனுடைய ராட்சியத்துக்குள்ள இந்த நாட்களை வர வேண்டும். நீங்க பாருங்க, ஒரு ஒரு இடத்திலே பாருங்க, ஒரு வெள்ளப்பெருக்கு வந்தோன்னு சொன்னால் அந்த வெள்ளப்பெருக்கிலே பாருங்கள் அடிச்சு கொண்டு போகும் எல்லா காரியத்தையும். பார்த்தா பாருங்கள், அதுக்குள்ள வாகனங்கள் போகும், மிருகங்கள் போகும், மனுஷர்கள் அது மட்டும் மனுஷர்கள் உடைமைகள் எல்லாம் அப்படி ஒரே அடி அடிச்சு கொண்டு இந்த நாட்களே போவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள், இதுதான் கடைசி காலத்திலே எல்லாம் அவன் சின்ன பின்னமாக இந்த நாட்களை ஆக்கி கொண்டிருக்கிறான். மனுஷர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே எந்த மனுஷனும் போகாதபடி இந்த நாட்களை அவன் தடை பண்ணி இந்த நாட்களை என்ன செய்கிறான்? அவனை தன்னுடைய பக்கமாக இந்த நாட்களை இழுத்து கொண்டிருக்கிறான். ஆனால் இன்றைக்கு மனுஷனுடைய கண்கள் இந்த நாட்களை திறக்கப்படாதபடியினால் மெய்யான தேவனை அறிந்து கொள்ள முடியாதபடி இந்த நாட்களில் இருக்கிறார்கள். அருமை பிள்ளைகளே, இந்த நாளும் சற்று இந்த நாட்களில் இந்த காரியத்தை யோசிச்சு பாருங்கள். அதனால்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மலையிலே ஏறி ஜெபம் பண்ணி ஊழியத்தின் நாட்களிலே பாருங்கள், முதலாவது சொல்லப்பட்ட பிரகாரம் மலையிலே ஏறி ஜெபம் பண்ணினார். அந்த ஜெபத்தின் மூலமா இந்த நாட்களிலே தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக அந்த நாட்களில் செயல்பட்டார். ஆனால் கடைசியாக அந்த நாட்களிலே ஒரு காரியம் இந்த நாட்களிலே சொல்லுகிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீக்கட்டும். ஏன் அப்படியாக சொன்னார் என்று சொல்லி சொன்னால், எல்லாவற்றையும் அவருடைய ஜெபத்தின் காரியம் எல்லாம் முடிகிறது. கெத்செமனே தோட்டத்தோடு ஆண்டவருடைய இந்த ஜெபம் இந்த நாட்களில் முடிகிறது. பெரிய ஜெபம் பாருங்கள். இந்த நாட்களிலே பிதாவிடத்தை சொல்லுகிறார், இந்த நாட்களிலே இந்த ஜனங்கள் இந்த நாட்களில் எனக்கு தந்த ஜனங்களை இந்த நாட்களை நான் இழக்க தயாராக இல்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, இங்கே வேதம் சொல்லுகிறது அப்படி என்று சொன்னால், நான் எல்லாரையும் இழுத்துக் கொள்ளுவேன் என்பது எல்லாரும் இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களை எல்லாருக்கும் இந்த நாட்களை பொருந்தும். ஆனாலும் இவ்வாறு இந்த நாட்களை இழுத்துக் கொள்வது அங்கே மறுக்க முடியாத ஒன்றல்ல. ஏனென்றால் அதை இந்த நாட்களை புறக்கணிக்க முடியும். அருமையான அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எல்லாரும் இழுத்துக் கொள்ளுகிறார். அந்த கடைசி நாட்கள் பாதாளத்துக்கு ஜனங்கள் போகாதபடி உயிரோடு இருக்கிற நாள்ல என்னை தேடி வாங்கன்னு சொல்லி இந்த நாட்களை மனம் திரும்பி என்னண்டையில வாங்கன்னு சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் ஜனங்களை இந்த நாட்களை அங்கே இழுக்கிற இதான் அவருடைய ஜெபம். அங்க பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மட்டும்தான் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே விட்டு போயில்லை. நீங்க வேதத்தில் எடுத்து பாருங்கள், அவர் பிதாவுடைய வலது பாரசத்திலிருந்து பரிந்து பேசுகிற ஜெபத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார். பாருங்க, அவர் இந்த பூமியில வாழ்ந்த காலத்திலே பாருங்கள், அவர் ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். என்னவென்றால் ஜெபம் பண்ணி ஒவ்வொரு காரியங்களும் ஜனங்களுக்கு அற்புதம் செய்த மட்டுமல்ல, ஜனங்களுக்கு போதித்து காரியங்களை செய்து கொண்டு வந்தார். இது ஒரு பகுதியில் இருக்குது. ஆனால் பாருங்கள், சரி மரித்தார் இந்த நாட்களை, மரித்ததுக்கு பிறகு ஏன் அவர் ஜெபம் பண்ண வேண்டும்? இந்த ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். சத்ருவான இன்றைக்கு ஜனங்களை இந்த நாட்கள் என்ன செய்கிறான்? நெருக்கிக் கொண்டு துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறான். அதனாலே இந்த நாட்களை அவர் இந்த நாட்களிலே அந்த ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும், சத்ருனுடைய பிடிகளில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே பிதாவுடைய வலது பார்சத்தில் இந்த நாட்களில் இருந்து ஜெபம் பண்ணுகிறார். பாருங்கள், கடைசியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த காலத்திலே அந்த கெத்செமனே தோட்டத்திலே தன்னுடைய ஜெபத்தை முடித்து பாருங்கள், அப்படியே போய் இந்த நாட்களிலே மரித்து இந்த பூமியிலே உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் வாழ்ந்து பிதாவுடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவுடைய வலது பார்சத்திலே இருந்து இன்றைக்கும் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த நாட்களிலே, அது மட்டுமல்ல இந்த பூமியிலே வாழுகிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காகவும் இந்த நாட்களை ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபம் என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்ட நீங்கள் இந்த நாட்களிலே உங்களுடைய ஜெப வாழ்க்கையை இந்த நாட்களிலே மாற்றிக்கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல் இந்த நாட்களில் கம்பேஷன், ஒரு மனதுருக்கம் இந்த நாட்களில் வர வேண்டும். எந்த மனிதன் அவர் பிரதர் அப்படி ஜெபிக்கிறார் இப்படி ஜெபிக்கிறார் என்ற கேள்வி காரியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிச்சார் என்பதான் நம்முடைய காரியத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அந்த திருப்பம், நம்முடைய வாழ்க்கையில அந்த காரியம் இந்த நாட்களில் உருவாக்கப்பட வேண்டும். அருமையான அன்புகளே, அப்படியாக நாங்கள் உருவாக்கப்பட்டு செயல்படுகிற வேளையிலே தேவனுடைய சித்தத்தை இந்த நாட்களை நிறைவேற்றுவது மட்டுமல்ல,
நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே இருப்போம் என்ற ஒரு நம்பிக்கை இந்த நாட்களில் நமக்குள்ளே இந்த நாட்களில் உருவாகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் மறுபடியுமாய் மறு ஒலிபரப்பிலே கேட்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் ஐயா. அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா கர்த்தாவே. தேவரீர் எப்படியாக நீங்கள் ஜெபம் பண்ணினீங்களோ அந்த ஜெபத்தை பார்த்து இந்த நாட்களை நாங்கள் கற்றுக்கொண்டு இந்த நாட்களை ஆண்டவரே பரலோக ராஜ்யத்துக்களே நாங்கள் வர அந்த கிருபை எங்களுக்கு தரும் ஐயா. அடியேனும் அந்த ஜெபத்தை அடியேனையும் இந்த நாட்களை இந்த ஜெபத்தின் ஆவினால் நிரப்பும்படியாக உம்முடைய கருத்துக்களே இந்த நாட்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதியும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த இடத்துல இணைந்து கேட்ட ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.